நான் சொன்ன மாதிரி நான் கேட்க வேண்டிய 6 கேள்வி படப்படன்னு கேட்டுட்டு படப்படன்னு நான் பாட்டுக்கு ஓடிடுவேன். கேள்விக்கான பதிலாக நீங்கள் எப்படி சொன்னீங்கனாலும் சரி. முதல் கேள்வி, எனக்குன்னு வர பணத்தை என்னைக்கு எவ்வளோ வந்திருக்குன்றதை நான் ஓப்பனாக சொல்ல முடியும். எனக்கு உதவின்னு யாராவது செஞ்சுருந்தா அவங்க என்னைக்காவது திருப்பி கேட்கும்போது நான் திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? ஸோ வந்த பணம் ஒன்று. ரெண்டாவது, செலவு பண்ண பணம் எவ்வளவு? மூணாவது, வீடு கார் இது எல்லாம் யார் பேர்ல இருக்கு, யாருடைய அமௌண்ட்ல வாங்கியிருக்கு? அடுத்து, அந்த பையனுடைய அம்மா எங்க இருக்காங்க? ஏன் அவங்கள எந்த ஒரு விஷயத்திலையும் உள்ள இன்வால்வ் பண்ணல? அந்த பையன் உயிரோட இருக்கும் பொழுது அந்த பையனுடைய சேர்ந்த உயிர் நண்பர்கள் இப்ப எங்க இருக்காங்க? இப்ப புதுசா வந்து சேர்ந்திருக்க நண்பர்கள்லாம் யாரு? இப்ப இவ்வளவு தூரத்துக்கு சொந்த பந்தம்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாம் எங்க போனாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. திடீர்னு உள்ள வருவீங்களே நிறைய பேர், எப்படி வருவீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கொடுத்த உதவியை வந்து திருப்பி கேட்பாங்களா யாராவது? அப்படி கேட்கலாமா? அதெல்லாம் நியாயமா தர்மமா? கேட்கதான் செய்வாங்க. சாதாரணமா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வீட்டுக்கு இவ்வளவுன்னு பணம் ஒதுக்குனா கூட அந்த வீடு கட்டப்பட்டது சரியா இருக்கான்னு கணக்கு கேட்பாங்க. ஸோ உதவி செஞ்சவங்க எதுக்காக உதவி செஞ்சாங்க? ஒரு உயிரை காப்பாத்துறதுக்குள்ள வீடு எதுக்கு வாங்கணும்? சரி, உயிரை காப்பாற்ற முடியல, அதுக்கு அடுத்து ஏன் அவசர கல்யாணம்? சரி, அவசர கல்யாணம் பண்ணியாச்சு, அப்புறம் எப்படி திருப்பி சிங்கிள் பேரண்ட்? சரி, சிங்கிள் பேரண்ட் ஓகே, அப்புறம் ஏன் திருப்பி இறந்து போன பையனுடைய பெயரை பயன்படுத்தணும்? அப்ப இரண்டாவது திருமணம் முடித்த அந்த பையனுடைய நிலைமை என்ன? அந்த பையனுடைய பெயரையும் பயன்படுத்தல, இறந்து போன பையனுடைய பெயரை பயன்படுத்தி இன்னமும் அப்படியே போய்கிட்டே இருந்தா இது எப்ப போய் முடியும்? மாப்பிள்ள அவர் தான், அவர் போட்டுக்க ட்ரெஸ் என்னதுன்ற கணக்கிலே ஓடிக்கிட்டு இருக்குமா? யாராவது கேள்வி கேட்டுட்டா மட்டும் ஐ எம் சிங்கிள் பேரண்ட், ஐ எம் சிங்கிள் மதர்ன்னு சொல்லிட்டு வீடியோவை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியது. கேட்ட கேள்விக்கு பதில் வரணும்ல. பணம் போட்ட ஏகப்பட்ட பேர் ஒரு தினம் சொல்றேன், நான் 12,000 ரூபாய் சொலையா போட்டேன் அப்படின்றான். ஏன்டான்னு கேட்கிறேன். அந்த டைம்ல எனக்கு எதுவுமே தெரியலனே, அந்த பையனுடைய உயிர்காண்டி போட்டேனே. அந்த பையன் இப்ப இருந்திருந்தான்னா பரவாயில்ல, இல்ல காப்பாற்றவும் முடியல. ஒரு இறப்புக்கு அப்புறம் அதை நம்ம பயன்படுத்துறதே தவறு. அந்த இறப்புக்கு அப்புறம் அப்படியே இருந்து அந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தா சிங்கிள் மதர்னு சொல்றதுக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க. இல்ல அப்படியே முயற்சி பண்ணி முன்னேறி இருந்தா கண்டிப்பா மதிப்பு கொடுப்பாங்க. இப்ப அந்த பையனுக்கு வந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலையும் பார்த்துவிட்டு கடைசியில இன்னமும் செகண்ட் மேரேஜும் பண்ணி அதுலயும் குழப்பலாட்டம் பண்ணிவிட்டு திருப்பி சிங்கிள் மதர்னு சொன்னா கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? பணம் கொடுத்தவன் இழிச்சவாயனா? ஒன்றும் இல்லை, எவ்வளவு பணம் வந்துச்சு, அந்த பணத்துல எவ்வளவு மெடிசன் செலவு பண்ண மீதி எவ்வளவு இருந்தது, மீதி இந்த பணத்துல இதெல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொல்லி ஓப்பனா சொல்லிட்டா எல்லாருமே வாய முடிக்குவாங்க, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களே. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆனது வேற, அதை பத்தி நாங்கெல்லாம் பேசவும் இல்லை, அதை பத்தி கேட்கவும் மாட்டோம். அது கேட்டாலும் எங்களுக்கும் ஒரு சங்கடம் தான். பொதுமக்கள் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், பொதுமக்கள் எதுக்காக பணம் கொடுத்தாங்க, கொடுத்த பணம் என்ன ஆச்சு? அத நான் கேட்கலப்பா, நான் கேட்கவே மாட்டேன். மற்றவங்க சார்பில் நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். நம்ம எப்பயுமே டே டைவர்ஷன் தான். எனக்கு ஃபோன் பண்ண சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டாங்க, எனக்கு கால் பண்ணவங்க எல்லாருமே கேட்குறாங்க. நானும் 5000 போட்டேன்றான் ஒருத்தன். ஒரு லேடிலாம் சொல்லுது, சார் நான் 22,000 ரூபா போட்டேன் சார் அப்படின்னு. அவங்கெல்லாம் திருப்பி கேட்பாங்கல்ல, கேட்கணும்ல, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கொடுத்த பணம் என்னைக்கா இருந்தாலும் கடன் தான். அவங்க திருப்பி கேட்காட்டியுமே அதை நம்மளா கொடுக்கணும், அதான் மனித தன்மை. இல்லைன்னா பரவாயில்ல, அவங்களும் கேட்க மாட்டாங்க, நம்மளும் கொடுக்க தேவையில்லை. இருக்கும்போது 1க்கு 2 கொடுக்கணும். 1க்கு 2 கொடுக்காட்டியும் வாங்கினதையாவது கொடுக்கணும். அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும், குழந்தை குட்டிங்க இருக்கும், அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்கும் அந்த டைமிங்ல. ஏன்னா எல்லாருமே வசதியாவே இருக்க முடியாதுல்ல. எல்லாருமே எப்பயுமே உயர்ந்த நிலையில கீழே செய்வாங்க. உங்களுக்கு செஞ்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு அவங்களுடைய கீழே இறங்கி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான பணத்தை ஒரு மனித தன்மை. ஒரு பிரஸ் மீட் இவ்வளவு விஷயம் பேசுங்க, சிம்பிளா ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு இந்த டைமிங்ல இவ்வளவு பணம் ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளவு செலவாச்சு, வீடு வாங்கியிருக்கேன், வீடு யார் பேர்ல வாங்கியிருக்கீங்க, அதை ஒரு ப்ராப்பரா சொல்லிட்டு என்னென்ன இருக்கு, இது ஃபுல்லா மக்கள் பணத்துல இருந்து வாங்கினது வச்சது, இதை ஃபுல்லா இப்படிதான் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்,
அப்படின்னு அந்த பையனுடைய அம்மாவை கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட்ல நிக்க வச்சு அவங்களையும் பேச விட்டு தன் மீது தவறு இல்லைன்றத நேரடியாக சொல்லிட்டு போயிடலாமே. எதுக்கு போட்டு எல்லார்ட்டையும் போட்டுக்கிட்டு ஒரு நான் சிங்கிள் பேரண்ட் ரொம்ப கவலைப்படுறாங்கம்மா. ஓப்படா சொல்லணும்னா இந்த சிங்கிள் பேரண்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அந்த பையனுக்கு உடம்பு முடியல, உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி பணத்தை வாங்குறோம். பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டை வாங்குறோம். வீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பையன் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் புதுசா கல்யாணம் பண்றோம். புதுசா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையனையும் வேணான்றோம். அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கோம். இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் யாரும் என்னை கேள்வி கேட்க கூடாது, நான் அப்படியே சிங்கப்பெண்ணா நிக்கிறேன்னு சொன்னா இப்ப பணம் கொடுத்தவங்க இல்லாம நீங்க எப்படி இவ்வளவு தூரம் முன்னேறீங்கன்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அந்த ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. நீங்க என்னுடைய வீடியோவை நேரடியா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்ல வேற யார் மூலமாவது கேட்டு உங்களுக்கு வந்தாலும் சரி, நான் உங்களை தவறு சொல்லவோ எதுவுமே செய்யல. மற்றவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றோன்ற பேர்ல எங்களுக்கு போனை போட்டுக்கிட்டு எங்ககிட்ட பேசுறது, மெசேஜ் பண்றது, கொடுத்த உதவி எப்படி திருப்பி கேட்பாங்க, அதெல்லாம் மனிதத்தன்மையான்னு கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்க யார்கிட்ட கேட்பாங்க? சரி, இத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன், எனக்கு வந்த பணத்துல இத்தனை பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ப்ரெஸ் மீட்ல நீங்க சொன்னீங்கன்னா கூட ஓகே, எல்லாருமே ஏத்துக்குவாங்கல்ல. இங்க யாரையும் திட்டல, சண்டை போடல, கேள்வி மட்டும் கேட்கிறோம். அந்த கேள்வியும் என்னுடைய கேள்வி அல்ல. திரும்ப திரும்ப சொல்றேன், நான் கேட்ட கேள்வி எதுவுமே என்னுடைய சொந்த கேள்வியே கிடையாது. இந்த கேள்வியெல்லாம் கேட்க சொன்னவங்களுடைய கேள்வி. சரியா? சப்ஸ்கிரைபர் கேள்வி, பொதுமக்கள் கேள்வி. இவங்களுடைய கேள்வியை நான் கேட்குறேன். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லாட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, பொதுமக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கேட்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. உங்களுடைய சேனல்ஸை சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், அவங்க உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம், அவங்களே கூட கேட்குறாங்கன்னே வச்சுக்கோங்களே. அவங்களே இப்போ உங்களுக்கு மெசேஜ் போட்டு கேட்குறாங்க, ஏங்க அந்த டைமில் எவ்வளோ பணம் வந்துச்சு, என்னென்ன பண்ணீங்க, ஏங்க அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்னு கேட்டால் சொல்லணும்ல. இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர் எனக்கு கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னுடைய எதிரியாக இருந்தாலும் நான் நேசிக்க தயார். எனக்கு வர சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா அதில் திட்டுறதுக்கு ஒருத்தர் 2 பேர் உள்ள வருவாங்க, திட்டுவாங்க, பரவாயில்ல, அவங்க கேட்கறதுக்கு நான் தெளிவாக பதில் சொல்லிடுவேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் பேசவே கிடையாது, கேட்குற கேள்வியை நான் பதில் சொல்லிட்டேன், முடிஞ்சு. நான் சொல்றது யாருக்கு புரியுதோ இல்லையோ, மனசுக்குள்ள கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா புரியும். இதே கேள்வியை திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்கணும் அப்படின்னா நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. இல்ல அவங்க கேள்விக்கு பதில சொல்லிட்டா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்கன்னா தாராளமா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு எனக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு, இந்த மாதிரி வீடு இவ்வளவு வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் இது ஃபுல்லா நான் சம்பாதிச்சது அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டு போயிருங்களே. அதுல எந்த தவறுமே கிடையாது. கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்லிட்டோம்னா அடுத்தவங்க பேச மாட்டாங்கல்ல. ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஸ்டேஜ்ல, நல்ல ஸ்டேஜ்ல இருக்கோம்னா நம்ம நல்ல ஸ்டேஜுக்கு வரதுக்காக நம்மளுக்கு கை தூக்கி விட்டவங்க நம்ம விடக்கூடாதுல. அவங்களும் நம்மளுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கேட்கிற இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். உங்க இடத்துல நான் இருந்தா நான் கண்டிப்பா செஞ்சிருப்பேன். எனக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சிருந்தாங்கன்னா நான் ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இத்தனை பேர் செஞ்சாங்க. ஏன்னா அவங்க யாரும் உண்டியல்ல பணம் போடல, அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. அக்கௌண்ட்ல யார் யார் எவ்வளவு பணம் போட்டாங்க, எந்தெந்த டைம்ல பணம் போட்டாங்கன்னு லிஸ்ட் உங்ககிட்டயும் இருக்கும், போட்டவங்ககிட்டயும் இருக்கும். அவங்க ஃபுல்லா திருப்பி அதை ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்தோ இல்ல ஒரு ஃபைலை ரெக்கவரி பண்ணியோ எங்களுக்கு இவ்வளவு பணத்தை இப்ப ரிட்டர்ன் பண்ணுங்க, இப்ப நல்லா இருக்கீங்களேன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுத்தாகணுமா இல்லையா? கொடுக்கணும்ல. அதை மட்டும் நீங்க செய்யலாமே தாராளமா. ஏன்னா எதுக்கும் நீங்க செலவு பண்றீங்க, ஃபங்க்ஷன்ஸ் அது இது ஏகப்பட்ட செலவு பண்றீங்க. அதுல இதெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சுசுகி மேட்ரு உங்களுக்கு. இதை நீங்க தாராளமா ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் பண்றீங்களோ இல்லையா, ரிட்டர்ன் பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம், கேட்கறதும் கேட்காத அவங்க விருப்பம். இப்ப பொதுமக்கள் சார்பான அவங்ககிட்ட கேட்டிருக்கீங்க, நீங்க பொதுமக்களுக்கு நீங்க நேரடியா ஒரு பதில சொல்லிருங்க. சரியா? பிரஸ் மீட் வச்சு எதுக்கும் பிரஸ் மீட் வைக்கிறீங்கல்ல, உடனே பிரஸ் மீட் வச்சிருக்கீங்கல்ல, இது ரொம்ப நாளா அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க பிரஸ் மீட் வச்சீங்கன்னா மீதி கேள்விகளை நான் கேட்கவோ பொதுமக்கள் கேட்கவோ தேவையில்லை, பத்திரிகைக்காரங்க கேட்பாங்க. சரியா? ஆதி முதல் அந்த வரைக்கும் பத்திரிகைக்காரங்க தாராளமா கேள்வி கேட்பாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிருங்க. அந்த பதில் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பொதுமக்களுக்கு வந்துடும். என்னுடைய கேள்வி இதுதான். என்னுடைய கேள்வி என் சப்ஸ்கிரைபர் கேள்வி. எதா இருந்தாலும் நீங்க சப்ஸ்கிரைபர்கிட்டயே பேசிக்கோங்க. வணக்கம்.